ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியில் 2ஆம் நிலை காவலர் தீயணைப்பாளர் எக்ஸாமுக்கும் எஸ்ஐ எக்ஸாமுக்குமான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வைஸ் நோட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இலக்கண பகுதி தான், பகுதி ஆனால் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கக்கூடிய டாபிக் பார்த்துருப்போம். எழுத்து இலக்கணம் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படிங்கக்கூடிய டாபிக் பார்த்துட்டு அதிலே குற்றியலுகரமும் முடிஞ்சால் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் லைக் பண்ணுறதை பொறுத்து தான் என்னால் பார்க்க முடியும். நிறைய லைக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் சீக்கிரமாக போடுவேன். ஓகேவா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் எழுத்துக்கள் அப்படிங்கிறத 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ எழுத்துக்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்துனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல் எழுத்து அப்படிங்கிறது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தையும் சேர்த்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்துகள் மொத்தம் நமக்கு தெரியும் 12 எழுத்துக்கள் இருக்குது. ஆனா அவனா அந்த வரிசை. ஓகேவா, மெய்யெழுத்து அப்படிங்கிறது இக்கு இங்கு இச்சு இஞ்சு அந்த வரிசை, அதில் 18 எழுத்துக்கள் இருக்குது. அப்போ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து அப்படின்னா உயிரெழுத்தில் உள்ள 12ம் மெய்யெழுத்தில் இருக்கக்கூடிய 18 எழுத்தும் சேர்ந்து 30 எழுத்துக்கள் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த 30 எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, இந்த முதல் எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்தை தான் நம்ம சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படுது. ஓகேவா, முதல் எழுத்துக்கள் 30 இருக்குது, சார்பு எழுத்துக்கள் 10 இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அந்த சார்பு எழுத்துக்களோட வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ்லாம் நிறைய எக்ஸாமில் கேட்பாங்க சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா, சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிர்மெய் ஆயுதம், உயிரெலபடை, ஒற்றலபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேவா, இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா உயிர்மை ஆயுதம் அதை தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அளபடைகளில் 2 இருக்குது, அதான் உயிரளபடை, ஒற்றளபடை. அடுத்து இந்த குற்றியலுகரம், குற்றியலிகரம். ஓகேவா, உகரம் இகரமில் ஒன்று வருது. அடுத்ததாக குறுக்கங்களில் 4 வகையான குறுக்கங்கள் இருக்கும். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேவா, 4 வகையான குறுக்கங்கள், 2 வகையான அளபடைகள், அடுத்து உகரம் இகரம் வரும், அடுத்து உயிர்மை ஆயுதம். ஓகேவா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உயிர்மை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உயிர்மை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், உயிரெழுத்து அப்படிங்கிறது நம்ம ஆனா அவனா வரிசையை சொல்லுவோம். மெய் எழுத்து அப்படிங்கிறது இக்கு இங்கு சொல்லுவோம். இது 2ம் சேரும்போது நமக்கு கிடைக்கிறது தான் உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போது உயிர்மெய் எழுத்து, ஓகேவா, இக்குங்கிற ஒரு மெய் எழுத்து ஆங்கிற ஒரு உயிரெழுத்தோடு சேரும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது தான் கா. ஓகேவா, இந்த கா அப்படிங்கிறது நம்ம ஒரு உயிரெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. காங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு உயிரெழுத்து அப்படின்னு சொல்லி உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, அப்போ உயிரும் மெய்யும் சேரும்போது நமக்கு உயிர்மை எழுத்து கிடைக்குது. இந்த உயிரெழுத்து அப்படிங்கிறது பேச்சு வடிவத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, உயிரெழுத்துங்கிறது பேச்சு வடிவத்தை ஒத்திருக்கும். மெய் எழுத்து அப்படிங்கிறது எழுத்து வடிவத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒலி வடிவம். ஓகேவா, அதாவது பேச்சுங்கிறது ஒலி வடிவம், எழுத்துங்கிறது வரி வடிவம். ஸோ உயிரெழுத்துங்கிறது ஒலி வடிவத்திலையும் மெய்யெழுத்து அப்படிங்கிறது வரி வடிவத்திலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக அதாவது அதை எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பேசும்போது கா அப்படிங்கிறதுல அந்த ஆ சவுண்டு தான் வருமே தவிர அந்த இக்கு சவுண்டு வராது. ஓகேவா, அதனால தான் கா அப்படிங்கிறதுல ஆ அப்படிங்கிற அந்த உயிரெழுத்து வருது. அந்த உயிரெழுத்து நம்ம உச்சரிக்கும் போது அது வெளிப்படுது. அதனால் அதை ஒலி வடிவம், பேச்சு வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம எழுத்து வடிவத்தில் எழுதும்போது, அதாவது மெய் எழுத்து அப்படிங்கிறது எழுத்து வடிவத்தில் தான் அந்த இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி போட்டு வரி
வடிவத்தில் தான் நமக்கு வந்துட்டு அந்த மெய்யெழுத்து வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் அதை வந்துட்டு எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது அதாவது முதல் எழுத்துக்கள் உயிர் மெய்யையும் உயிர் வந்துட்டு மெய்யெழுத்தையும் மெய் வந்துட்டு உயிரெழுத்தையும் சார்ந்து வருதில்ல, அதனால இதை நம்ம சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சார்பெழுத்துக்களில் முதலாவே நம்ம உயிர்மெய் தான் பார்த்துருப்போம். இதில் உயிரெழுத்து அதாவது இந்த இக்குங்கிறது ஆவாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த ஆங்கிறது இக்க டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரெண்டுமே சார்ந்து இருக்கனால இதை நம்ம சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அடுத்ததாக ரெண்டாவது டைப்பு நம்ம பார்த்தது ஆயுதம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆயுதம் அப்படிங்கிறது அக்கன்னா. ஓகேவா? அதுதான் ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம். இதை வந்துட்டு முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் இந்த மாதிரி 4 வகையில் வந்துட்டு சொல்லலாம். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம்னு சொல்லலாம். இதோட சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போதுமே இந்த ஆயுத எழுத்து வருது அப்படின்னா எப்போதுமே அந்த வார்த்தையில் முதல்ல வந்துட்டு குறில் எழுத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எடுத்துக்காட்டு நம்ம 3 கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த 3லையுமே முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா குறில் எழுத்தாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக நடுவில் வரக்கூடிய எழுத்து ஆயுத எழுத்தாக இருக்கும். நடுவில் அடுத்த ரெண்டாவதாக இருக்கிறது ஆயுத எழுத்தாக இருக்கும். அதுக்கப்புறமா வல்லின உயிர்மை எழுத்து வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வல்லின உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது என்னது? கசட தபர. ஓகேவா? ஸோ கசட தபர வரிசையில் ஏதாவது ஒன்று தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தூ வந்திருக்கு, கூ வந்திருக்கு, ரீ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆயுத எழுத்து ஒரு வேர்டில் வருது அப்படின்னா அந்த வாக்கியம் கட்டாயமாக என்னென்னா 3 எழுத்து வாக்கியமாக இருக்கும். முதல் எழுத்து குறில் எழுத்தாக இருக்கும், லாஸ்ட்டாக வரக்கூடிய எழுத்து வல்லின உயிர்மை எழுத்தாக இருக்கும், நடுவில் ஆயுத எழுத்து வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூற்று காரணமில் வந்துட்டு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். அத்து, எக்கு அப்படின்னா வேல் அப்படிங்கக்கூடிய பொருள் தரும். பக்ரி அப்படிங்கிறது கட்டுமரம் அப்படிங்கக்கூடிய பொருளை வந்துட்டு தரும். ஓகேவா? அடுத்து இதில் மட்டும் ஏன் 4 எழுத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். இது வந்துட்டு புணர்ச்சி விதிப்படி நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கல் ப்ளஸ் தீது ஹக்ரீது அப்படின்னு எழுதலாம், முள் ப்ளஸ் தீது அப்படிங்கிறத முக்டீதுன்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு புணர்ச்சி விதிப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நார்மலாக ஒரு வேர்டு வரும்போது நான் சொன்ன அந்த சிறப்பு அந்த சிறப்பை வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்ததாக முதல் எழுத்துக்கள் மட்டும், அதாவது அந்த இதோட புக் பேக் தான், முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறக்கூடிய சொற்கள் அப்படின்னா அது வந்துட்டு ஆம். ஓகேவா? முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ முதல் எழுத்து இடம்பெறாத சொற்கள் அப்படின்னா அது வந்துட்டு குருவி அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரலாம். நம்ம வந்துட்டு முதல் எழுத்துகள் அப்படிங்கும்போது முதல் எழுத்து அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இதில் வந்துட்டு முதல் எழுத்து மட்டும் இடம்பெறும் சொற்கள். ஆவண்ணா அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு உயிரெழுத்தில் வரும். இம் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு மெய்யெழுத்தில் வரும். அப்போ இது வந்து முதல் எழுத்து மட்டும் இடம்பெற்றிருக்கு. முதல் எழுத்து இடம்பெறாத சொற்கள் அப்படிங்கும்போது குருவி. இதில் வந்து நமக்கு மெய்யெழுத்தும் இல்லை, நமக்கு உயிரெழுத்தும் இல்லை. அதனால இதை வந்துட்டு நம்ம முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் குற்றியலுகரம் குற்றியலிகரம் பார்க்கலாம். ஓகேவா? மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.